உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? நெறைய சிஏபிஎஃப், ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் வந்து வருஷக்கணக்கா பிரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ஆனா, அவங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது இங்க பாதி பேருக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா சிஏபிஎஃப், ஏசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு சிஆர்பிஎஃப் இருக்கு, பிஎஸ்எஃப் இருக்கு, ஐடிபிபி இருக்கு, சிஐஎஸ்எஃப் இருக்கு, எஸ்எஸ்பி இருக்கு. ஈச் ஃபோர்ஸுமே அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கு, ஒரு டிஃபரெண்ட் ஒர்க் பிரஷர் இருக்கு, அதே மாரி ரிஸ்க் லெவலும் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த ஃபோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும், அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, எப்படி நீங்க ஒரு ஃபோர்ஸை ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட டீடைலா சொல்றேன். எப்போதுமே நம்ம ஒரு ஃபோர்ஸை ரேண்டமாக சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம பெர்சனாலிட்டிக்கு நம்ம பெர்சனாலிட்டிக்காக இருக்கட்டும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக இருக்கட்டும், எந்த ஃபோர்ஸ் நமக்கு சூட்டபிளாக இருக்குமோ நம்ம அதை தான் ஏம் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சிஆர்பிஎஃப் பற்றி பார்ப்போம். சிஆர்பிஎஃப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆக்டிவ் ஃபோர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதோட ப்ரோஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ரியல் ஆக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோஷர் இந்த சிஆர்பிஎஃப்ல உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட் லேர்னிங் அண்ட் க்ரோத்தும் உங்களுக்கு நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபோர்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீல்டில் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு லோக்கல் போலீஸ் கூட சிஆர்பிஎஃப்க்கு டிபெண்ட் பண்ணி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதோட கான்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 2 AM கால் வந்தாலும் நம்ம ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ரெடி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் மிஸ் ஆகும். நம்ம பசங்க ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் கூட போக முடியாத சூழ்நிலை எப்பயாவது அமையலாம். ஓகேங்களா? ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஓகேங்களா? இதில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நக்சல் ஏரியாவில் நீங்கள் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் 1 AM உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு வருது. வித்தின் 10 மினிட்ஸில் நீங்களும் ரெடி ஆகணும், உங்கள் டீம் மெம்பரையும் ரெடி ஆகிட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகணும். அதுதான் சிஆர்பிஎஃப் லைஃப். மோஸ்ட்டாக கொஞ்சம் த்ரில் எதிர்பார்க்குறவங்க, ஆக்ஷன், அதாவது ஜங்கிள் ஏரியாஸ், ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சிஆர்பிஎஃப் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிஎஸ்எஃப்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பார்டர் ப்ரைட் அப்படின்றோம் அதை மீன் பண்ணுவாங்க. இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் சில பேருக்கு பார்டரில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த ரோல் ரொம்ப சூட் ஆகும். ஆக்சுவலாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னா, மேக்ஸிமம் பாகிஸ்தான் பார்டராக இருக்கட்டும், பங்களாதேஷ் பார்டர் தான் மேக்ஸிமம் உங்கள் டியூட்டி இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஸ்மக்லிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் பீப்பிள்ஸ் தேவையில்லாம உள்ள வராங்களா, அவங்கள மாதிரி இருக்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணதான் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் ரோலாக இருக்கும். அதே மாதிரி ஆசைப்படுறவங்க பிஎஸ்எஃப் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டி அண்ட் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக அந்த பிஎஸ்எஃப்ல இருக்கும். ஓகேங்களா? பார்டர் சோல்ஜர்னு சொன்னாலே சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்எஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரொட்டீன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு மேக்ஸிமம் டியூட்டி ஷிஃப்ட் வந்து மோஸ்ட்டாக ஃபிக்ஸ்டாக தான் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட கான்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ராஜஸ்தான் மாதிரி டெசர்ட்டில் ஒரு 45 டிகிரி செல்சியஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. காஷ்மீர் மாதிரி சைடில் -20 டிகிரி செல்சியஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஐசோலேஷன் ஆகும். ஐசோலேஷனாக இதை மீன் பண்ணுற அப்படின்னா, நியர்பையில் நமக்கு சிட்டிஸ் பெருசாக எதுவுமே இருக்காது. ஃபேமிலி ஸ்டே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு லிமிடெட் ஃபெசிலிட்டிஸ், மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லிமிடெட் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐடிபிபி, இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜாப் கிடையாதுங்க, இது ஒரு மாதிரி அட்வென்ச்சரான லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஐடிபிபியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரோஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஹிமாலயன் போஸ்டிங் தான். உங்களுக்கு ஒரு ஸ்னோ மவுண்டைன் இருக்கும், ஹை ஆல்டிடியூடில் ஒர்க் பண்ணுவீங்க, ட்ரெக்கிங் இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லா அட்வென்ச்சராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சிஆர்பிஎஃப் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் ஐடிபிபிங்கிறது வந்து இது ஒரு மாதிரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஐடிபிபி அந்தளவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ட்ரெக்கிங்காக, த்ரில்லிங்காக இந்த ஃபோர்ஸ் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? அதோட கான்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் வந்து ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ், மேபி ப்ரீத்திங் பிரச்சனை கொஞ்சம் ஏதாவது வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிமிட்டட் மெடிக்கல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 50,000 feet ஹை ஆல்டிடியூடில் ஹையாக இருக்கீங்க. ஸ்னோ எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு சுற்றி ஸ்னோவாக இருக்கும். டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட -15 டிகிரி செல்சியஸில் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 கிலோமீட்டர் பேட்ரோல் டெய்லி வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்ல த்ரில்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்ச ஃபோர்ஸுங்க சிஐஎஸ்எஃப்ங்கிறது. இப்போ சிஐஎஸ்எஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டியான லைஃப், அதாவது ஸ்டேபிளாக உங்கள் லைஃப் இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் சிஐஎஸ்எஃப் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் அர்பன் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. லைக் ஏர்போர்ட், மெட்ரோ, பிஎஸ்யூ கம்பெனிஸ், அதே மாதிரி சிட்டிஸ் லைக் சென்னை, டெல்லி, அதே மாதிரி உங்களுக்கு மெட்ரோ சிட்டிஸாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்லியாக ஜாப், உங்களுக்கு வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் டைம் கிடைக்கும், ஃப்ரெண்ட் கூட வெளியே போகிறதுக்கும் டைம் கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரெகுலராக டைமிங், அதாவது ஃபிக்ஸ்டு டைமிங்காக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேங்களா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நக்சல் ஏரியா, பார்டர் டேஞ்சர், அதே மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் ஒரு மாதிரி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதோட கான்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரொட்டீன் ஒர்க்காக தாங்க இருக்கும். உங்களுக்கு எப்போதுமே சேம் ஒரே டியூட்டி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு லெஸ் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ சிஆர்பிஎஃப் மாதிரி புதுசாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமோ இல்லை திடீர்னு ஒரு நக்சல் ஏரியா பிரச்சனை அதே மாதிரி எதுவும் இருக்காது. அதெல்லாம் நான் இதில் கான்ஸில் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் ப்ரோஸ்லையும் சொன்னேன். பட் ஆனால் ஏன் இதை கான்ஸில் சொல்ல வந்திருக்கேன்னா, அப்படியும் மென்டாலிட்டி உள்ள பீப்பிள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காண்டி சொல்ல வரேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கான்ஸில் பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கெரியர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சிஐஎஸ்எஃப்ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி சிஷத்ரா சீமா பால்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஒர்க் எப்படி இருக்கும்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ப்ளஸ் சோசியல் ஒர்க். ஓகேங்களா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கும் எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும். அதோட ப்ரோஸ் என்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான பார்டர் ஏரியா, அங்கே நேபாள் பூட்டான் பார்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பிஎஸ்எஃப் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு எஸ்எஸ்பிங்கிறது வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஓகேங்களா, அந்தளவுக்கு டென்ஷன் இருக்காது உங்களுக்கு. இன்னொன்று சொல்லணும்னா பப்ளிக் கூட நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு மாதிரி பேலன்ஸான லைஃப் தான் போகும் எஸ்எஸ்பியை பொறுத்த வரைக்கும். கான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் லெஸ் ரெகக்னேஷன் இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு ரிமோட் வில்லேஜில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சிஆர்பிஎஃப்ல சொல்லியிருந்தேன் நைட் 1 மணிக்கு நாள் கால் வந்து நீங்கள் உங்கள் டீமோட நீங்கள் போயிட்டு அந்த அளவுக்கு இந்த எஸ்எஸ்பியில் அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் இருக்காது. ஓகேங்களா, மேக்ஸிமம் எஸ்எஸ்பிலாம் லெஸ் ஆக்ஷன் தான். ஓகேங்களா, நீங்கள் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டேபிளான கெரியர் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்பி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஃபோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிஆர்பிஎஃப் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்எஃப்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கணும், அதாவது ஒரு நல்ல ட்ரெக்கிங் போகிற மாதிரி அட்வென்ச்சராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிபிபி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிஐஎஸ்எஃப் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்பி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சவன் வந்து சிஐஎஸ்எஃப்ல வேலை பார்க்குறான், அங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதே மாதிரி நீங்களும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு எது சூட்டாக இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நான் ஒன்லைனாகவே சொல்லிட்டேன். இதுனா ஆக்ஷன், இதுனா ப்ரைடு, இதுனா வந்து ஒரு அட்வென்ச்சரான லைஃப், இதுனா ஒரு ஸ்டெபிலிட்டி, அடுத்த போஸ்ட் பீஸ்ஃபுல். ஸோ நீங்கள் இதில் எந்த மென்டாலிட்டியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் 26, 27 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அட்டம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஃபோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிங்க. ஓகேங்களா, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.